ஸ்ரக்னா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு யூடியூப் ரூட்டஸ் மைனர் வீரமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் தவேக தலைவர் விஜய் அவர்கள் அங்க போய் பார்க்கல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. அதற்கு காரணம் அவருக்கு போதிய பாதுகாப்பு தரப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில தலைவர்கள் பாஜகவினுடைய தமிழக தலைவரே அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஏற்கனவே 41 பேர் மிதிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள்ல சொல்றாரு. இப்படி இது ஒரு புறம் இருக்கு. நீங்க நேரடியாக களத்துக்கே போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு கரூர் களம்? இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய உணர்வுகள் என்னவாக இருக்கு? கரூருக்கு நான் போயிட்டு வந்தேங்க. ஒரு நாள் முழுக்க அங்க இருந்தேன். அங்க பாதிக்கப்பட்டவங்க அந்த உயிரிழந்த குடும்பத்தை தான் பெரும்பாலும் சந்திச்சு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நேரடியா கேட்டு வந்தேன் அப்படிங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். என்னோட சேனல்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கேன். ஒருத்தரும் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேட்டிகளை நான் அதை அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அங்க கிடைச்ச தகவல் என்னன்னாக்கா, இவங்க டிவிக்கு அது மன்னிக்கணும், தாவேகா சார்பாக அல்லது இந்த விஜய் ரசிகர்கள் சார்பாக சோசியல் மீடியாவுல பரப்பப்பட்ட செய்திகள் அனைத்துமே பொய் அப்படிங்கிறதா அங்க போய் நேரடியாக அவங்க கிட்ட பேசும்போது நம்ம கிடைச்ச உண்மைகளாக இருக்கு. பெரும்பாலும் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுதான் அந்த இறப்புகளுக்கு காரணமாக இருக்கு அப்படிதான் சொல்லப்படுது. அப்ப இந்த கூட்ட நெரிசல் என்பது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது இங்க கேள்விக்குறியா இருக்கு. அதுல முக்கியமாக அந்த உயிரை பலி கொடுத்த அந்த குடும்பத்தார் சொன்னது, விஜய் அவர்கள் வரும் பொழுது போலீசார் எச்சரித்தும் அவரு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நின்று உரையாற்றுவதற்கு பதிலாக கூட்டத்துக்கு நடுவில் நின்றுதான் நான் உரையாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்பி டிஎஸ்பியினுடைய மற்றும் காவல்துறை சார்ந்த உயரதிகாரிகளுடைய பேச்சை கேட்காமல், அந்த அறிவுறுத்தலை கேட்காமல் அவர் அதை தாண்டி உள்ள நடுவில் நின்று பேசுறதுதான் மிக முக்கிய காரணம். அந்த அறிவுறுத்தல்களை மறுத்தது விஜயும் ஆதவர்ஜுன், இவங்க 2 பேரும் தான் மறுத்தாங்க அப்படிங்கிறது அங்க உள்ளதவள். போலீஸும் அதான் சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள உயிர் பலி கொடுத்த நபர்கள் அவங்க வீட்டுல உள்ளவங்களும் அதான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ரோடு நடுவுல ஒரு டிவைடர் மாதிரி இருக்கு, ஒரு தடுப்பு சுவர் இருக்கு. இந்த பக்கம் 2 ரோடாக இருக்கு. இந்த பக்கம் லெப்ட் போறது, அந்த பக்கம் இங்க வர்றது, அந்த பக்கம் வருது, அப்படியே சாலையா இருக்கு. அப்ப 2 பக்கமுமே போக்குவரத்து தடை செய்யப்பட்டு முழுக்க மக்கள் நிக்கிறாங்க. விஜயனுடைய ரசிகர்கள், அவங்க தொண்டர்கள் முழுக்க நின்றுருக்காங்க விஜய் வருவதற்கு முன்னாடி. அப்ப நிக்கும் பொழுது என்னன்னாக்கா, வண்டி லெப்ட் ஹேண்ட் சைடு அங்க பாதையில அந்த பாதையில தான் வண்டி வருது. அதனால அந்த கூட்டம் ஓகே வண்டி அங்கதான் வருது, அப்ப அங்க வருதுனாக்கா நம்ம இங்க இருந்து பார்த்தா வியூ கரெக்டா இருக்கும் விஜய் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே பொசிஷன் எடுத்து நின்னுட்டாங்க ஒரு பாதையில. இங்க நிக்க போகுது வண்டி, ஏன்னா ஏற்கனவே மார்க் பண்ணிட்டாங்க வண்டி அங்கதான் நிக்க போகுது அப்படிங்கிறதுக்காக. அதனால அங்கங்க நிக்கிறவங்க, அந்தந்த பொசிஷன்ல நிக்கிறவங்க எல்லாருமே இங்க நிக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடலை திருப்பி அல்லது தனக்கு ஏதுவான ஒரு பாதுகாப்பான இடத்துல எல்லாரும் சேஃப்டியா நின்றுட்டு அந்த இடத்தை நோக்கி பாக்குறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வண்டி என்னன்னாக்கா, அறிவுறுத்தலை தாண்டி அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்த வண்டி திடீர்னு ரூட்டை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வண்டி இல்லை, அதாவது இங்க இருந்து போகிற வழி இருக்கு இல்லையா, இங்க இருந்து போகிற வழியில அது ரூட்டை கட் பண்ணி ஒன்வேல இப்படி பூந்து வந்தோடனே, இப்ப இந்த பக்கம் நிக்கிறவங்க எல்லாம் பொசிஷன் எடுத்து நின்னாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாருமே வண்டி அந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சோடனே முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப வண்டி அங்க நிக்குது, அந்த பக்கம் நின்னவங்க எல்லாம் முண்டி அடிச்சுட்டு ஓடி வரும் பொழுது அந்த தடுப்பு சுவரை தாண்டி எல்லாரும் குதிக்கிறாங்க. அந்த வாகனத்துக்கு கிட்ட போகணும், விஜய் கிட்ட நின்று பார்க்கணும், அவருடைய பார்வை நம்ம மீது பட்டு விடாதா, நம்ம சொல்றதை அவர் கேட்க மாட்டாரா, நம்மள ஏதாவது சொல்லி கூப்பிட மாட்டாரா அப்படிங்கிற அந்த பேராசையில ரசிக மனப்பான்மையில வண்டி நின்னோனையே அவங்க அங்கிருந்து எல்லாம் எகிரி இங்க குதிக்கும் பொழுதுதான் அந்த கூட்ட நெரிசல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுது. மூச்சு விட முடியாத சூழல் அப்படிங்கிறது அப்பதான் ஏற்படுது. இத அந்த உயிரை பலி கொடுத்த ஒரு பெண், அவங்களுடைய கணவர், அவர் இதை பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் ஆக்சுவலா அங்க நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா, அந்த கரண்ட் போச்சு, அது ஏதோ செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை சொல்லி பேசும்பொழுதுதான் கரண்ட் போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது முழுக்க முழுக்க போய் அப்படிங்கிறத அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் பல பேரும் நம்மளுடைய பேட்டிகள் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கரண்ட் போனதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அங்க இருந்த நபர்கள் எல்லாம் திடீர்னு அந்த போஸ்ட் மரத்து மேல ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய கூட்டங்கள் பார்த்து அந்த புசி ஆனந்தவர்களே சொன்னதெல்லாம் பயங்கர ட்ராலா இருக்கு. நானுமே நிறைய மேடைகள் பேசியிருக்கேன். நண்பா ஏறாத, இறங்கு இறங்கு, மரத்து மேல ஏறாத, கரண்ட் கம்பி போகுது இறங்கு அப்படின்னு சத்தம் போட்டுக்கலாம். அந்த ரசிக மனப்பான்மையில அவங்க கரண்ட் மரத்துல ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கரண்ட்டை கட் பண்ணுது. சோ கட் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருச்சு. அடுத்த நிமிஷம் ஜென்ரேட்டர் ஆன் ஆயிருச்சு. உயிர் பலிகள் ஒருவேளை ஆஃப் பண்ணாம இருந்தா இந்த 40 விட அதிகமாக ஆயிருந்திருக்கலாம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்றாங்க. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற கூட்டம் முழுக்க இந்த தாவி எகிரி குதிக்கும் பொழுது அந்த கூட்டம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு ஹியூமன் வேவ் அப்பதான் ஏற்படுது. அந்த ஹியூமன் வேவ்ஸ்ல கூட்டம் அதிகமா தள்ளும் பொழுது அந்த அங்க எங்கேயும் போக முடியாது. இங்க நின்று எவன் தள்ளுறானோ அந்த கூட்டம் அப்படியே அங்க போகும். அங்க இருந்து தள்ளினாக்கா அப்படியே இங்க விழுகும்.
அப்படியான கூட்ட நெரிசல். நீங்க ஒரு ₹1 காயின கூட கீழ போட்டாக்கா அது கீழ சாலையில போய் விழுகாது. யாருக்கு 2 பேருக்கு இடையில அந்த ₹1 காயின் மாட்டிக்கிட்டு நிக்கும். அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் அது. அப்ப அந்த தாவி குதிக்கும் போது தான் ஏற முயற்சி பண்றாங்க. அப்ப லைட்ட ஆஃப் பண்றாங்க. ஜெனரேட்டர் ஆன் ஆகுது. ஜெனரேட்டர் ஆன உடனே ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள போக முயற்சி பண்றாங்க. அந்த ஒட்டுமொத்த கூட்டமும். மூச்சு விட முடியாத சூழல்ல எங்க போகிறது அப்படின்னு தெரியாம இருக்கும் பொழுது அந்த ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள போறாங்க. போய் அந்த கூரைகள் எல்லாம் பிச்சு வீசுறத நம்ம பார்த்தோம். அப்படி உள்ள போகும்பொழுது தான் ஜெனரேட்டரும் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கூட்ட நெரிசல்ல அங்கங்க விழுகிறது. அதுக்கு மேல ஒருத்தரா பக்கத்துல நின்னவங்க வந்து இருந்தவங்கள மிதிச்சது, அவங்களுடைய கால்கள் அடியில மிதிப்பட்டு இறந்தது அப்படிங்கிற இறப்புகள் வந்து அதுலதான் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதை தாண்டி இன்னைக்கு விஜயோடைய திரும்ப திரும்ப கரூர் போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே 41 உசுறு பலி போயிருக்கு. அதனால அவர்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் பாதுகாப்பு வேணும். அவருக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு இன்னைக்கு பேசுற பாஜக ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அல்லது பாஜகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இதற்கு முன்னாடி என்னவாக விஜய் அணுகியிருக்கிறார்கள் அப்படின்னாக்க ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் அவர் வந்து ஒரு சிறுபான்மையினர், ஹிந்து மதத்துக்கு எதிரானவர், ஹிந்து மக்களுக்கு எதிரானவர் என்று பேசிக் கொண்டிருந்த அந்த அத்தனை வாய்களும் இன்னைக்கு என்னவாக திரும்பி இருக்குன்னா விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை, விஜய்க்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவருக்கு வந்து பச்சை கிளிக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், அவருக்கு ஏசி ரூம் புக் பண்ணி கொடுக்கணும், பச்சை கிளிக்கு தொப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க எல்லாம் ஏதோ அவருடைய பிஆர் டீம் மாதிரி இவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நமக்கு என்ன டவுட் ஆகுதுனாக்க விஜயோட பிஆர்னாக்க ஜெகதீஷ் ஒரு பிஆர் வச்சிருக்காரு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம ஆதவர்ஜுனா சில்பா குமார் வந்து தி காமன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காரு. அது முழுக்க முழுக்க விஜய்க்கான பிஆர் டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் தாண்டி ஓவர்டேக் பண்ணி அந்த விவேக் சொல்லுவார்ல, நான் கிரியேட் பண்ண கேரக்டர் என்னையே ஓவர்டேக் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிஜேபி பார்த்தாக்க ஜெகதீஷ் சில்பா குமார் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க பிஆர் டீம்ல. இப்ப பிஜேபி யாரை எதிர்க்கும், யாரை ஆதரிக்கும்? பிஜேபி தனக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை அல்லது பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை அல்லது பார்ப்பனியத்திற்கு எதிராக பேசாமல் இருப்பவர்களை இவங்களதான் பிஜேபி ஆதரிக்கும், கொண்டாடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி கடந்து வந்த பாதையை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சி தலைவர்களை யாரெல்லாம் பாஜக ஆதரித்து பேசியிருக்கிறது, யாரெல்லாம் உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணியது என்று நம்ம லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னாக்கா அவங்க எல்லோருமே பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசாதவர்கள் அல்லது பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக பேசியவர்கள். அவங்களை மட்டும்தான் பிஜேபி ஆதரிக்கும். அதர்வைஸ் நீங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய நபராக இருந்தால் அல்லது RSS பிஜேபியை வந்து கடுமையா எதிர்த்து அது பிஜேபிக்கு ஒரு தலைவலியை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சட்ட போராட்டமோ அல்லது மக்கள் மத்தியில பரப்புரையை செஞ்சு அவங்களுடைய ஐடியாலஜிக்கு குறுக்கால போய் நிக்கிற பர்சனாக அந்த அமைப்பாக அந்த கட்சியாக அது இருக்கும் பட்சத்துல பிஜேபி உங்களை சும்மா விடாது. ஈடு ரேடை விட்டு உங்களை தூக்கி உள்ள வைக்கும். உள்ள வச்சு அவங்களுடைய மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சினா என்ன அப்படின்னு கேள்வி வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்க்க முடியுது. அப்ப இன்னைக்கு பிஜேபி ஆதரவு தெரிவிக்குதுன்னா இந்த நடந்ததுக்கு உடனே என்ன பண்றாங்கன்னாக்கா டெல்லிக்கு போனாரு யாரு, நம்ம ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போனாரு. ஏன் டெல்லிக்கு போனாரு? எங்க 41 உசுருங்க செத்து போய் கிடக்கு, அதை எட்டி பார்க்க துப்பு இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது நான் எங்க அம்மாவை இழந்தது மாதிரி உணர்றேன். சின்ன வயசுல என் கண்ணு முன்னாடி எங்க அம்மா இறந்து போனாங்க. அந்த மாதிரி எங்க அம்மாவோட இறப்பை வந்து சின்ன வயசுல தான் நான் உணர்ந்திருக்கேன். அது திரும்பவும் உணர்ற இடமாக இந்த கரூர் சம்பவம் அமைஞ்சு போச்சு. எங்க அம்மாவே இறந்தது மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ உங்க அம்மா இறந்து கூட 2வது நாளே நீ பேஸ்கெட் பால் விளையாட போயிடுவியா? இப்ப அம்மா இறப்பை விட, அம்மாவுடைய சாவை விட, அம்மாவுடைய பிரிவை விட, அந்த துயரத்தை விட, துக்கத்தை விட உனக்கு பேஸ்கெட் பால் வந்து அவ்வளவு முக்கியமா போச்சா? என்ன பேஸ்கெட் பால்ல அவ்வளவு பெரிய பிளேயர் அன்னைக்கு, அவ்வளவு பெரிய பிளேயர்னா ஏதாவது இந்த ஒலிம்பிக் எல்லாம் போய் விளையாண்டு பதக்கங்களை வாரி குவிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த நபரா? ஏதோ ஒரு கிளப் டீமா விளையாண்டுருக்கேன். அந்த கிளப் டீம்ல இருந்துட்டு அந்த கிளப்புக்காக விளையாடக்கூடிய ஒரு பர்சனா தான் இருந்திருக்கேன். சரி, அதெல்லாம் ஒதுக்கி தரல. ஆனா இங்க இருந்து கரூருக்கு போகிறதுக்கு நேரம் இல்ல. இப்ப விஜய் போறதுனாக்க சரி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஏற்கனவே கூட்டம் கூடிருச்சு, திரும்ப போனோம்னாக்க கூட்டம் கூடும் அப்படின்னு ஏதோ லாஜிக்கா பேசிட்டு இருக்காங்க. அது லாஜிக் இல்லைங்கிறது வேற விஷயம். சரி, லாஜிக்கா கூட வச்சுப்போம். சரி, விஜய் போனா கூட்டம் வரும். ஏன் ஆதவர்ஜுனா போனாலுமா கூட்டம் வரும்? ஆதவர்ஜுனா எல்லா இடத்துக்கும் போறாரு, வராரு, நிக்கிறாரு, டீ குடிக்கிறாரு, சாப்பிடுறாரு, எல்லாமே பண்றாருல்ல. ஒரு டிவி சேனல்ல பேட்டி கொடுக்க போறாரு. எங்கேயுமே ஆதவர்ஜுனாவுக்கு கூட்டம் கிடையாது இல்ல, விஜய்க்கு கூடுற கூட்டம் அது, அவ்வளவுதானே. அப்ப அந்த கட்சியில அடுத்த முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அங்க போயிருக்கலாம்ல. இதுல முக்கியமா ஒரு விஷயம், இப்போ நீங்களே அதை பதிவு பண்ணிருந்தீங்க. குறிப்பா இந்த களம் வந்து வேற ஒன்றாக இருக்கு. என்னதான் உயிரிழப்புகள் நடந்திருந்தாலுமே கூட பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து பேசக்கூடிய நபர்களே வந்து அவரு மேல என்ன தப்பு இருக்கு, அரசாங்கம் போதிய பாதுகாப்பு கொடுத்திருக்கணும், நாங்க போய் கூட்டம் கூடதுனால அது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற நிலையில தான் மக்களே இருக்காங்க அப்படின்னு இப்ப ஊடகங்கள்ல, பெரிய ஊடகங்கள் முதல் தந்தை டிவில இருந்து எல்லாருமே அந்த அவங்க குடும்பத்தினரை எடுத்து பேட்டி காணதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு.
அது ஒரு விதைக்கப்படுதா அல்ல இயல்புலயே இல்ல வந்து நீங்க அப்படிதான் சொல்றது இருக்கா? இல்ல அது விதைக்கப்படுற ஒரு விஷயம். இதுல 2 விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த விஜய்க்கு வந்து சொம்பு தூக்குகிற, விஜய்க்கு அ ஒத்து ஊதுகிற மீடியாக்கள். அவரை வந்து ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்கிற, அந்த லாபிக்குள்ள இருந்து செயல்படுகிற மீடியாக்கள். இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்கா, நான் பேர சொல்லியே சொல்றேன். புதிய தலைமுறை உள்ள சமஸ் அப்படிங்கிற அவரு தான் அவங்க தலைமை பொறுப்புல இருக்காரு. சோ அவரு தான் இத வந்து கவர் பண்றாரு. விஜய் வந்து இங்கிருந்து கிளம்பி அங்க போயி, அங்க சாவுகள் ஏற்பட்டு, அங்கேருந்து எஸ்கேப் ஆயி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாரு. அங்க பத்திரிகையாளர்கள் குழுமி இருக்காங்க. கேள்வி எழுப்புறாங்க. மூஞ்ச மறைச்சுக்கிட்டு, அ ஏதோ இன்னும் ஓப்பனா சொல்லணும்னாக்கா, பிராத்தல் கேஸ்ல மாட்டுனது மாரி இப்படி மூஞ்ச மறைச்சுக்கிட்டு ஓடுனாப்ல பிரஸ் கிட்ட. அப்ப அவர வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமாக உருவகப்படுத்தி லைவ் போட்டு அங்கிருந்து இங்க வந்துட்டாரு, கதவ தொறந்துட்டாரு, ஏறிட்டாரு, ஷூவ மாட்டிட்டாரு, சாக்ஸ மாட்டிட்டாரு, ட்ரவுசர் மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப் ஏத்தி, வெளியில அந்த கூட்டத்துக்கு போகணுங்கிற மனநிலை இல்லாதவர்களையும் அந்த கூட்டத்துக்கு போக வைக்கிற அந்த பியர் பிரஷரை ஏற்படுத்தின அந்த புதிய தலைமுறை போன்ற சேனல்ல செய்யற சமஸ் போன்ற நபர்கள் என்ன செய்தி போடுறாங்கன்னா, அவர் அங்க பேசிட்டு இருக்கும் பொழுது கொத்து கொத்தா மயங்கி விழுகுறாங்க. அங்கேயே இறப்புகள் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஆம்புலன்ஸ் உள்ள வருது, தூக்க வருது. இதெல்லாம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. அந்த லைவ்ல ரொம்ப தெளிவா தெரியுது. லைவ் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கிளியரா தெரியுது. அப்ப இவர் என்ன தெரியுமா மேல டெக்ஸ்ட் போடுறாரு. இவர் பேசிட்டு இருக்கும் பொழுது, எம்ஜிஆர் அண்ணாவிற்கு பிறகு விஜய்க்காக கூடிய கூட்டம் அப்படின்னு போடுறாரு. அதாவது இந்த விஜய் என்கிற நபரை வந்து எம்ஜிஆர், அண்ணா போன்ற நபரோட ஒப்பிட்டு அதற்கு பிறகு விஜய்க்கு தான் கூட்டம் கூடுது இந்த மாதிரி அப்படின்னு போடுறாப்புல. இப்படி இதற்கு பேர் வந்து மீடியான்னு சொல்றதா இல்ல வேற என்ன நம்ம சொல்றது? அவன் குத்து குத்தா விழுந்து செத்துக்கிட்டு இருக்கான். அந்த லைவ்ல உனக்கு தெரியும்ல. ஏன்னாக்கா இந்த கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல பேசுறாரு. நாமக்கல்ல பேசும்பொழுதும் இதே மாதிரி மக்கள் மயங்கி விழுந்தார்கள். அவர்களை மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தார்கள். அவர்களை பார்ப்பதற்காக மாசு அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு போனார்கள். அது வந்து சிஎம் சொல்லி உடனடியாக மாசு வந்து நாமக்கல்ல உள்ள மருத்துவமனைக்கு அவரு போனாரு. கரூர்ல உள்ள மருத்துவமனைக்கு இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் போனாரு. அப்ப நாமக்கல்ல நடக்கும் பொழுதும் மயங்கி விழுந்திருக்காங்க மக்கள் இதே போன்று. உயிரிழப்புகள் இல்லை அவ்வளவுதான். ஆனா மயங்கி விழுந்திருக்காங்க. அப்ப அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்கனாக்கா, இத மீடியாக்கள் அங்கேயே சொல்லணும்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. இங்க தண்ணி இல்ல, போதிய ஏற்பாடுகள் இல்ல, கட்சி பொறுப்பாளர்கள் யாரும் இல்ல, வாலண்டியர்ஸ் இல்ல, சரியான முன்னேற்பாடுகள் இல்ல, மயங்கி விழுறாங்க, இந்த கட்சிக்காரங்க கண்டுக்கல அப்படிங்கிற தகவலை நாமக்கல்ல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நீங்க ஏன் அதை பேசல, நீங்க ஏன் அந்த மீடியாக்கள் தான் சொல்லல, அந்த ஃபுட்டேஜஸ் ஏன் நீங்க அன்னைக்கே வெளியிடல? இப்ப இந்த இறப்புகள் ஏற்பட்டு சர்ச்சையானதுக்கு அப்புறம் நாம அதை கண்டுபிடிச்சு வெளியில உள்ள சுதந்திரமாக இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் அல்லது சோசியல் மீடியால இயங்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தான் இதை கேள்வி எழுப்புறாங்க. ஏப்பா கரூர்ல மட்டும் இல்ல, எனக்கா 3 நாள் கழிச்சு வந்து நம்ம விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டாப்ல. அதுல வீடியோ போடும்பொழுது கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு போறாப்புல. அது கரூர்ல மட்டும் நடக்கல, அதற்கு முன்னாடி நாமக்கல்லையும் நடந்திருக்கு. அதை ஏன் விஜய் மறுக்கணும், அதை ஏன் மறக்கணும் விஜய்? அப்ப இதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்பி நாமக்கல்லையும் நடந்திருக்குன்னு வேற வேற யூடியூப் சேனல்ஸ் எடுக்கும்போது சிக்கிய ஃபுட்டேஜஸ் வெளியில எடுத்து போட்டு அங்க போன மீடியாக்களையும் விஜயையும் தாவேக கட்சியும் தோல் இருக்கிற மக்கள் மத்தியில இதுக்கப்புறம் இந்த மீடியாக்கள் என்ன பண்ணுது, புதிய தலைமுறை போன்ற இந்த எச்ச மீடியாக்கள் கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு நாமக்கல்ல நடந்த விஷயத்தோட ஃபுட்டேஜஸை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப லைவ்ல நடந்தது உன்னுடைய கேமரால கேப்சர் ஆயிருக்கு. அங்க என்ன நடந்ததுங்கிற உண்மையும் உனக்கு தெரியும். அது அப்பவே நீ வெளிப்படுத்தி அந்த லைவ்லயே அதை நீ கொஞ்சம் உஷார்படுத்திருந்தீங்கன்னாக்கா கரூர்ல உள்ள மக்கள் உஷாரா இருப்பாங்களோ, இவ்வளவு கூட்டமா, குழந்தைகள் எல்லாம் மயங்கி விழுந்திருக்கு, அப்ப இவ்வளவு கூட்டம் இருக்காங்க, அங்கேயே அவ்வளவு கூட்டம்னாக்கா இங்க அதை விட அதிகமான கூட்டம் இருக்கு, அப்ப அங்க தண்ணி இல்ல இங்கேயும் தண்ணி இல்ல, அங்கேயும் ஏற்பாடு இல்ல இங்கேயும் ஏற்பாடு இல்ல, அப்ப அங்க இங்க என்னென்னலாம் இல்லையோ அது அங்கேயும் இல்ல, அப்ப அதனால அங்க அவ்வளவு ஆபத்துகள் ஏற்படுது, உயிரிழப்பு கூட ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில அங்க சூழல் இருக்கு, அப்ப நாமளும் வந்து உஷாராயிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த கையில வச்சிருந்த குழந்தை பிள்ளையாவது கொண்டு போய் பக்கத்துல எங்கேயாவது கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அங்க இருந்தவர்களுடைய வீடுகள் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. அப்ப வீட்டுல கொண்டு போய் குழந்தைய விட்டு நான் குழந்தையாவது சேஃபா இருக்கட்டும், நாம தூரம் நின்று பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அட்லீஸ்ட் அந்த அந்த இறப்புல குழந்தைகளையாவது நம்ம காப்பாத்திருக்க முடியும்ல. அங்க நின்று அவங்களுடைய அறிவுக்கு அந்த இது போயிருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் அல்லது வீட்டுல இருந்து பார்த்திருப்பாங்களா கூட்டத்துக்கு போகாம, அவங்க இருந்து பார்த்துட்டு வந்து ஐயா அம்மா பிள்ளைய கொடுமா, ஒரு போன் பண்ணி அம்மா பிள்ளைய கொடுமா, நீ வேணா இருந்து பார்த்துட்டு வா, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, இதை விட கம்மியாக இருந்த நாமக்கல்லையே அவ்வளவு விளைவுகள் ஏற்பட்டிருக்கு, அப்ப கரூர்ல எவ்வளவு விளைவுகள் ஏற்படும், எனக்கு பயமா இருக்கு, நீ குழந்தையை கொடுத்துரு, நீ மட்டும் வேணா இருந்து வரமா பார்த்துட்டு வான்னு சொல்லி குறைந்தபட்சம் அந்த குழந்தைகளையாவது காப்பாத்திருக்கலாம்ல. இன்னைக்கு சமஸ்டர் வந்து ட்வீட் போடுறாப்புல ஏதோ ஏன்னா ஊடகம் சார்ந்து சில உண்மைகளை வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும், அதனால இணைந்திருங்கள் அப்படின்னு போடுறாப்புல. இல்ல என்ன உண்மையை நீ கொண்டு வர போற? 41 உசுறு போனதுல கிட்டத்தட்ட 50% எப்படி தாவேகா கட்சிக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்கிறதோ, ஆதவர்ஜுனா புசி போன்றவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதோ, அதே போன்று அடுத்த 50% இதே போன்ற எச்ச ஊடகங்களுக்கு தொடர்பு இருக்கு. நீங்க ஆதவர்ஜுனாவிட்ட கை நீட்டி காசு வாங்குறீங்கல்ல மாசம் மாசம், அது வந்து இந்த 7 ரெயின்போ காலனில படத்துல வர்றது மாதிரியானதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அது வெறும் காசு பணம் இல்ல.
அந்த 41 பேர் செத்து போனாங்கல்ல, அவங்களுடைய இறந்து போன உடலிலிருந்து கசிந்த ரத்தங்கள், அவங்களுடைய கடைசி மூச்சு காட்டுறது, அந்த வீட்டுல அழுகுறாங்கல்ல, அந்த அழும் பொழுது கண்ணில் தண்ணீர் ஊத்தும்ல, அந்த கண்ணீர் துளிகளை தான் நீங்க மாசம் மாசம் லட்சக்கணக்கான பணங்களாக நீங்கள் அவங்க கிட்ட இருந்து பெறுறீங்க. கிட்டத்தட்ட 41 உசுர பலி கொடுத்துருக்கீங்க நீங்க. இதுதான் ஊடகமா? இத சமஸ் பேசுவாரா? நாமக்கல்ல நடந்த வீடியோவை, அங்க நடந்த ஃபுட்டேஜ் எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு நீங்க ரிலீஸ் பண்றீங்க? ஏன் அன்னைக்கே நீங்க ரிலீஸ் பண்ணல? அதனால இதுல இந்த ஊடகங்கள் மறைக்கக்கூடிய இன்னும் குறிப்பா சொல்லணும்னாக்கா, அந்த கூடியிருந்த கூட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல பெரும்பாலும் கிட்டத்தட்ட 90% ஆண்கள் வந்து முழுக்க நிற போதையில இருந்தாங்க அப்படின்னு விஜயனுடைய தீவிர ரசிகை அவங்களுடைய அம்மாவை வந்து பலி கொடுத்திருக்காங்க அந்த கூட்டத்துல. அந்த கூட்டம் நடப்பதற்கு பக்கத்து தெருவில் தான் அவங்க வீடு. அவங்க வீட்லயும் நாங்க போய் ஷூட் பண்ணோம். அவங்க சொல்றாங்க அவங்க எந்த இடத்துலயுமே விஜயை குற்றம் சுமத்த மாட்டேங்கிறாங்க. எனக்கு விஜயனுடைய தீவிர ரசிகையா இருக்காங்க. அந்த மனநிலையில இருந்து பேசுறாங்க. சரி, அதை விட்டுலாம். ஆனா அவங்களால மறைக்க முடியாத ஒரு செய்தி என்னன்னாக்கா, அவங்க விஜய் ரசிகை, விஜய் மீது தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற அளவுல தான் அவங்க டீல் பண்றாங்க மனநிலையா. சரி, ஓகே, அவங்களை விட்டுலாம். அது ஒரு உசுர பலி கொடுத்துருக்காங்க. அவங்கள போய் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது இந்த நேரத்துல. அவங்களுக்கு தேவை ஒரு ஆறுதல் தான். அது மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அவங்க திரும்ப நம்மளை அடிக்க கூட செய்யலாம். செருப்பை கூட நம்ம கழட்டி அடிச்சாலும் நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா அந்த துயரத்துல இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனா இவ்வளவு பேசி விஜய்க்கு எதிராக பேசாத அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க வந்திருந்தது முழுக்க விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சியோட தொண்டர்கள் தாங்க. ரசிகராக இருந்தவங்க வேற ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், தொண்டர்களும் முழுக்க முழுக்க இருந்தாங்க. இவங்க எல்லோருமே விஜய் கட்சியினுடைய துண்டை, எங்க கட்சியினுடைய துண்டை வந்து தோல்ல போட்டுருந்தாங்க. ஆனா பாருங்க, முழுக்க முழுக்க முழு நிற போதையில இருந்தாங்க. காலையில குடிக்க ஆரம்பிச்சவங்க, விஜய் 7 மணிக்கு வர்றாங்க, காலையில 7 மணிக்கு குடிச்சாரவங்க, குடிக்க ஆரம்பிச்சவங்க நைட்டு 7 மணி வரைக்கும் சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. முழு போதையில இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு ஹியூமன் வேவ்ஸ் ஏற்படணும் அப்படின்னாக்கா, ஒரு ஹியூமன் வேவ் ஏற்படுறதுக்கு ஒரு தெளிவா இருக்கிற ஒரு நபர் வந்து அந்த கூட்டத்துல எப்படி சமாளிச்சு நிக்கணும் அப்படின்னு அவங்க ஸ்டெடியா இருப்பாங்க. அவங்க நின்றுவாங்க. அல்லது அங்கங்க தள்ளா கூட காலை ஊண்டி ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணி பக்கத்துல உள்ளவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சு அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு முழு போதையில காலையில 7 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்ச ஒருத்தவன் நைட்டு 7 மணி வரைக்கும் விஜய் வர்ற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்து போதையில இருந்த ஒருத்தவனால அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஸ்டெடியா இருக்க முடியுமா அந்த கூட்டத்துல? இப்ப யார் ஸ்டெடியா இருப்பா? அப்ப குடிச்சவர்களால் தான் இந்த ஹியூமன் வேவ் ஏற்பட்டிருக்கு, அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத குழந்தைங்க கூட கூட்டா சொல்லிடும். அப்ப அது அவங்களே சொல்றாங்க. அந்த குடிகாரர்கள் அதையும் அந்த பெண்மணியும் கீழே விழுந்திருக்காங்க. அந்த பெண்மணியை போட்டு மிதி மிதிச்சிருக்காங்க. அவங்க அம்மா தான் காப்பாத்தி விட்டுருக்காங்க. அந்த இறந்து போன அம்மா தான் திரும்ப தான் பொண்ணை கையை பிடிச்சி அந்த கூட்டத்துல தூக்கி அவங்களை கூட்டத்தை விட்டு அந்த நகர்த்தி விட்டு வேற யாரோ உள்ள நின்றவங்களுக்கு உதவி பண்ண உள்ள போய் அந்த அம்மா மல்லாக்கு விழுந்து எல்லாரும் மார்ல போட்டு மிதிச்சு மார்ல உள்ள எலும்பு உடைஞ்சு உள்ள குத்தி அப்படிதான் அந்த அம்மா இறந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அதை அவங்களே பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் என்பதே தெரியாத ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருந்துச்சு. விழுந்துட்டாங்க, அவங்கள போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. யாரும் தூக்கி விடுறதுக்கோ அல்லது மிதிக்காமல் நடந்து போறதுக்கு யாரும் முன் வரவே இல்லை. அவங்களோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கீழே இருந்தவங்க யாரு என்னன்னு பார்க்காம அவங்களை போட்டு மிதிச்சுட்டு போனதான் அதிகமான காரணம். அப்ப முழு குடிபோதையில இருந்திருக்காங்க. 2வது, ஈவு இறக்கம் என்பதே இல்லாமல் இருந்திருக்காங்க அந்த கூட்டம் என்பதை அவங்களே பதிவு பண்றாங்க. இன்னும் பல விஷயங்கள் ஷாக்கா இருந்துச்சு எனக்கு அங்க கேட்கும் பொழுது. அவங்க வந்து முன்னேற்பாடுகள் எதுவுமே இல்ல. குறிப்பா தண்ணி வந்து இல்லவே இல்லை. குடி தண்ணீர் அப்படிங்கிறது எங்கேயுமே அங்க வைக்கல. ஒரு கூட்டம் நடக்குதுனாக்கா அங்க வர்றவங்க இங்க மட்டும் இல்ல, தாவேகா கட்சி எங்க கூட்டம் நடத்தினாலும் அடிப்படையாக செய்யக்கூடிய வசதிகளை எங்கேயுமே செஞ்சு தரதே கிடையாதுங்க. ஆனா இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உண்டு. ஒரு பர்மிஷன் கொடுக்கும் பொழுது வர்றவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை நீங்க செஞ்சு தரணும். ஒரு மாநாடு போட்டாக்கா பார்க்கிங் வைக்கணும், அவங்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கு நீங்க இடம் வைக்கணும், தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் வைக்கணும், இப்படி பல அடிப்படை வசதிகள் இருக்கு. அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் அந்த மாநாட்டுக்கு அனுமதியை கொடுப்பாங்க. இவங்க நடத்தின முதல் மாநாடு விக்கிரவாண்டியில என்ன நடந்துச்சு? தண்ணியே இல்லாம இருந்தாங்க. குடிக்க கூட தண்ணி இல்லாம தான் அந்த தொண்டர்கள் அந்த ரசிகர்கள் இருந்தாங்க. குடிக்க தண்ணி இல்லாம கக்கூசுக்காக வச்சிருந்த தண்ணியை மோண்டு குடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய அன்னைக்கு சூழல் இருந்துச்சு. சரி, முதல் கூட்டம் அனுபவம் இல்லாம நடத்திட்டாங்க. அடுத்தடுத்த கூட்டங்கள்ல என்ன நடந்துச்சு? விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே 444 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. கூட்ட நெரிசல்ல தண்ணி இல்லாம டீஹைட்ரேஷன் ஆகி எங்கேயும் நகர முடியாம விஜய் வருவாரு பார்த்துட்டு போலான்னு வெயில்ல நின்று மயக்கம் போட்டு விழுந்தவருடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 444 பேர். இதை ஊடகங்கள் என்னைக்கே செஞ்சுச்சா? அன்னைக்கு லைவ் கவரேஜ் பண்ண போன புதிய தலைமுறை இந்த மேட்டர் சொல்லியிருக்கா? அல்லது சமஸ் ஏதோ ஊடக அறம்னு சொல்லிட்டு அறத்தை தூக்கிட்டு வராப்லயே, அந்த சமஸ் வந்து இதை குறித்து என்னைக்காவது பேசியிருக்காரா? அவருக்கு சமஸ் வந்து மறுநாள் ஒரு பேட்டியில சொல்றாப்ல, இதுல 2 நாள் கழிச்சு ஒரு பேட்டியில சொல்றாப்ல, இதுல வந்து நம்மளுடைய தவறும் இருக்கிறது, அந்த ரத்தக்கரைகள் நம்மளுடைய மீடியாக்களுடைய தவறும் இருக்கிறதையோ, நீ பணத்தை வாங்கிட்டு ஒரு வரியில தவறும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடுவ. அப்ப தவறு இருக்குல்ல, அதுதானே சொல்றாங்க. உடனே வந்து அடுத்தது ட்வீட், நாங்கள் சில ஊடக உண்மைகளை வெளியே சொல்ல வேண்டும், இணைந்திருங்கள். என்ன இது? தவறு இருக்குன்னு ஒத்துக்கிட்ட,
அப்புறம் திரும்ப வந்து ஊடகாரம் அது இதுனாக்கா யாரை மிரட்ட பாக்குற நீ? யாரை மிரட்ட பாக்குற? பிஜேபி உன் பின்னாடி இருந்தாக்கா, RSS உன் பின்னாடி இருந்தாக்கா, குருமூர்த்தி உன் பின்னாடி இருந்தாக்கா, தமிழ்நாட்டை மிரட்டி பாப்பியா நீ? ஊடக அறமா இவரு. சோ இந்த 41 கொலைகளுக்கு பின்னாடி வெறுமனே விஜய் மட்டும்தான் காரணம், புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா மட்டும்தான் காரணம், தாவேக்கா மட்டும்தான் காரணம்னாக்கா அது மட்டும் அல்ல. அதோடு சேர்ந்து இந்த எச்சத்தனமாக காசு வாங்கிக்கிட்டு இந்த 41 உசுறுகள் பழிபோனதுக்கு இந்த மீடியாக்களும் 50% அவங்களோட பொறுப்பும் இருக்கு. அந்த விசாரணை எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியாகவும் இருக்கு. ஒரு தொய்வு இருக்கு. உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கணும். ஜெயலலிதா இருந்திருந்தால் அவன் திருச்சியை தாண்டி இருக்க முடியாது. விஜய் எல்லாம் பலருமே பேசுறத பார்க்க முடியுது. அப்போ விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் தாவேக்கா தரப்பு போயிருக்காங்க. அந்த உச்சநீதிமன்றம் போற விஷயத்திலயுமே கூட பல தவறுகள் இருக்கு, பல அநியாயங்கள் நடந்திருக்குன்னு ட்ரைப்ஸ் தமிழ்ல இப்ப வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விசாரணை பற்றி நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த மேல்முறையீட்டுல அவங்க கொண்டு போனது என்னன்னாக்கா, முழுக்க முழுக்க அங்க காவல்துறை நடத்திய தடியடி தான் காரணம் அந்த கூட்ட நெரிசலுக்கு அப்படிங்கிற பாயிண்ட் தான் அவங்க முன் வச்சு கொண்டு போயிருக்காங்க. அதனாலதான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிறது இப்ப மேல்முறையீடா கொண்டு போயிருக்காங்க. நான் பேசின வரைக்கும் பெரும்பாலும் இறந்தவர்களுடைய பெரும்பாலும் எல்லா குடும்பத்தில் உள்ள நபர்களையும் நான் சந்திச்சு பேசினேன். நான் இந்த கேள்வியில முன்வைக்கும் பொழுது அங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு தான் அவங்க பதிவு பண்றாங்க. ஒருவேளை தடியடி நடந்திருந்தால் இந்த இறந்து போனவங்களுக்கு தெரியாமல நடந்திருக்கும், அல்லது இறந்து போன குடும்பத்துல உள்ளவங்களும் அங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம ஒரு தடியடி வந்து கூட்டத்துல நடந்திருக்குமா? இது எவ்வளவு அப்பட்டமான பொய் இல்லையா அது? ஒருவேளை தடியடி நடத்திதான் இந்த தவறு நடந்திருக்குனாக்கா, இந்த கூட்ட நெரிசல் நடந்திருக்கு, அதுலதான் இத்தனை உயிர்கள் பழி போயிருக்குனாக்கா, 3வது நாள் விஜய் வீடியோ போடும் பொழுது ஏன் இந்த பாயிண்ட் சொல்லல? அன்னைக்கு சொன்னார்ல சிஎம் சார் மிரட்ட தெரிஞ்சுல உனக்கு, என் மேல கை வைங்க, வேணா இங்கதான் இருப்பேன், அந்த வீட்டுல இருப்பேன், நீலாங்கரை வீட்டுல இருப்பேன், கோவா வீட்டுல இருப்பேன், வேணா வாங்க, என் தொண்டர்கள் எதுவும் கை வைக்காதீங்க அப்படின்னு சும்மா இல்ல சினிமால ஒரு டைலாக் தலைவா. இவங்களுக்கு என்னன்னாக்கா, நீங்க தாவேக்கா கட்சிக்காரங்க கிட்ட அல்லது விஜயோட ரசிகர்கள் கிட்ட நீங்க அரசியலை பேசி நீங்க புரிய வைக்கவே முடியாது. நீ வா டிபேட் பண்ணலாம், கருத்து ரீதியா முன்வையே அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அவங்களுக்கு என்ன பெரியார்னா தெரியுமா, அம்பேத்கர்னா தெரியுமா, திராவிடம்னா என்னன்னு தெரியுமா, தமிழ் தேசியம் என்ன தெரியுமா, கம்யூனிசம் என்னன்னு தெரியுமா, என்னதான் தெரியும் அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்னா, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாக்கா என் பட்ச நானே கேட்க மாட்டேன்னா அப்படின்னு அவர் சொன்ன டைலாக் மட்டும் தான் தெரியும். எங்க தலைவன் முடிவு எடுத்துட்டாக்கா அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு சினிமா பாணியில தான் அணுகுவாங்க. அதனாலதான் அன்னைக்கு வீடியோ போடும் பொழுதும் சினிமா பாணியில பஞ்ச் டைலாக் வைக்கிறாப்ல, சிஎம் சார் நீங்க என்ன வேணா தொட்டு பாருங்க, ஒரு பஞ்ச் டைலாக். ஒரு படம் முடியும் பொழுது கிளைமேக்ஸ்ல ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு பஞ்ச் வைப்பாங்க இல்லைங்களா, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு, அந்த மாதிரில ஒரு பஞ்சு தான் சிஎம் சார் வேணா தொட்டு பாருங்க. சரிப்பா தொட்டு பாருன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு எதுக்கு ஓடுன கரூர்ல? தொட்டு பாருங்கன்னு அன்னைக்கு நிக்க வேண்டியது நீங்க. அவ்வளவு பேர் செத்து போறாங்கல்ல, செத்து போனதுக்கு காரணம், இந்த இறப்பிற்கு காரணம் செந்தில் பாலாஜி, திமுக, ஸ்டாலின், அரசு அப்படின்னு குற்றம் சுமத்துறல. அப்ப அங்க நிக்கும் பொழுது உனக்கு தெரியும்ல, அப்ப அங்க நிக்க வேண்டியதுதானே நீங்க. வா தொட்டு பாரு, செந்தில் பாலாஜி தொட்டு பாருங்க, நீங்க ஸ்டாலின் தொட்டு பாருங்க, சிஎம் சார் அரசு கவர்மெண்ட் தொட்டு பாருங்க, அன்னைக்கு நிக்க வேண்டியது. நாங்க எதுக்கு ஓடணும் அன்னைக்கு? பின்னங்கால் பிடரில் அடிக்க ஒரு கோழையாக எதுக்கு ஓடணும் அன்னைக்கு? அன்னைக்கு ஓடி சரி ஏர்போர்ட்ல பிரஸ்காரங்க கேட்கும் பொழுது அவங்க கிட்ட பதில் சொல்லலையே. இப்படியாப்பட்ட ஒரு கோழைய தமிழ்நாடு அரசியல் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு கோழையை ஹீரோவாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு ஹீரோன்னா யாரு? படத்துல விஜய் ஹீரோவா நடிக்கிறாரு, என்ன பண்ணுவார் அவரு? ஒரு வில்லன் இருப்பான், மக்களுக்கு துரோகம் செய்வான், மக்களை கொண்டு குவிப்பான், மக்களுக்கு வந்து இடையூறுகள் செஞ்சுட்டே இருப்பான், அவனால மக்கள் துன்பப்பட்டுட்டே இருப்பாங்க. அதுல ஒரு ஹீரோ விஜய் உள்ள போய் அந்த வில்லனை அழிப்பாப்ல, அல்லது அந்த வில்லனை வந்து ஜெயிப்பாப்ல, அல்லது அந்த வில்லனை வந்து பதவியில இருந்து இறக்கிட்டு அந்த பதவியில ஒரு போய் உட்காருவாப்ல. இதுதானே நடக்கும். இல்ல ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அங்கே தெரிச்சு ஓடி போய் தலைமறைவாக இருந்துட்டு ஒரு வீடியோ போட்டு சிஎம் சார் வாங்க சார் இங்க சார், இந்த வடிவேல் காமெடி மாதிரி வா வா நான் இங்கதான் இருக்கேன் ஏரியாவுக்கு வா அப்படின்னு பாப்ல, ஏரியாவுக்கு போனோம்னாக்க வா வா வீட்டுக்கு வா அப்படின்னு பாப்ல. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு சிஎம் சார் வாங்க வீட்டுக்கு வாங்க, டீ சாப்பிட்டு போலாம், காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்னு ஒரு ஒரு பஞ்ச டைலாக் பேசிட்டு இருக்காப்ல. அப்ப ஒருவேளை திமுக தான் காரணம், தடியடி நடத்தியதுதான் காரணம்னாக்க அந்த லைவ்ல முக்கியமான பாயிண்ட் இது. நான் என்ன எனக்கு தெரியும், தடியடி நடத்தினாங்க, அதுலதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இந்த அரசாங்கத்தின் மீது எவ்வளவு பெரிய பழி தேர்தல் கிட்ட நெருக்க வருது. ஒருவேளை அப்படி நடந்திருந்துச்சுனாக்கா அதுதானே முக்கியமான பாயிண்ட். அதை நிரூபிச்சு மக்கள் மத்தியில திமுக எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல, இந்த கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல, செந்தில் பாலாஜி எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல. அப்ப ஏன் இது வரைக்கும் விஜய் அந்த பாயிண்ட பேசவே இல்லையே? கோர்ட்ல கொண்டு போய் சொல்றீங்க. விஜய் வீடியோல பேசிருக்கலாம்ல உண்மையாக இருந்தால். அவர் உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த ஃபுட்டேஜ் எங்க லைவ்ல கவர் ஆயிருக்கணும். அவ்வளவு ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டு இருந்துச்சு, அந்த ட்ரான்ல பதிவா இருந்திருக்கணும், அல்லது லைவ் ஃபுட்டேஜ்ல பதிவா இருந்திருக்கணும். அவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதுல பதிவா இருந்திருக்கணும். விஜய் பேசி கொண்டிருக்கும் பொழுது, விஜய் பேசி முடித்து கிளம்பும் வரை அதுக்குள்ள எங்கேயாவது தடியடிகள் நடந்திருக்கிறதா? அப்படி நடந்திருந்தாக்க சொல்லணும்ல. நான் அந்த பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க கிட்ட கேட்கிற அந்த கேள்வி எல்லாம் வைக்கிறேன். அப்படி எதுவுமே நடக்கலன்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஒரு சம்பவம் என்னன்னாக்கா,
அந்த தாவேக்கானுடைய மாவட்ட செயலாளருடைய மனைவி அவ்வளவு அபாண்டமான குற்றச்சாட்டை அன்னைக்கு சொன்னாங்க. பாலிமர் டிவில வந்து பைட் கொடுக்குறாங்க. இல்ல அன்னைக்கு வந்து நிறைய பேர் உள்ள பூந்துட்டாங்க, அவங்க வந்து ஸ்ப்ரேவை எல்லாரும் முடிஞ்சு அடிச்சாங்க, ஸ்ப்ரேவை அடிச்சோடனே மயங்கி விழுந்துட்டாங்க, மயங்கி விழுந்தோடனே அவங்க எல்லாம் மயங்கி விழுந்தவங்களுடைய தொண்டையில கால் வச்சு கரகரன்னு அமுக்கி கொண்டாங்க அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்துல ஒரு சீனை அப்படியே லைவ்ல நடந்ததாக தான் பூரா சினிமா பைத்தியங்களுது. இதெல்லாம் எவன் ஸ்கிரீன் பிளே எழுதுறான்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, ஒரு கேவலமான ஒரு ஸ்கிரீன் பிளே, கேவலமான ஸ்கிரீன் பிளே. நீங்க சினிமாவில வச்சாலே எவனும் நம்ப மாட்டான். அதெல்லாம் சினிமாவில வச்சாலே எப்ப அப்படி அடிக்கும் போது பக்கத்துல இருக்கிறவன் பார்க்க மாட்டானா, அல்லது ட்ரோன் சுத்திக்கிட்டு இருக்கு, இவ்வளவு லைவ் இருக்கு, இவ்வளவு கேமரா இருக்கு, பதிவாகாதான்னு லாஜிக்கா நம்ம கொஸ்டின் கேட்போம். அப்ப அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அப்படி எதுவுமே நடக்கலாங்க, இதெல்லாம் யாருங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை, இறப்பு நடந்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்க டிவி போன் பக்கம் போகல, அவங்க துக்கத்துல இருக்காங்க, அதனால எதுவுமே பார்க்கல. இத இத பயன்படுத்திக்கிட்டு இந்த குரூப்ல உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த ஜெகதீஷனுடைய பிஆர் டீம், விஜயோட ஜெகதீஷ் பிஆர் டீம், ஆதவர்ஜனுடைய பிஆர் டீம், இவங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் இறங்கி அங்க உள்ள ஆட்கள் போனாங்க, கத்தியால குத்துனாங்க, பிளேடால கீறினாங்க, மயக்க மருந்து அடிச்சாங்க, கால்ல காலால வந்து நெரிச்சு கொண்டாங்க, இந்த பொய்களை முழுக்க முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் விஜய் லைவ் வீடியோல சொல்லிருக்கணும்ல, யாரோ உள்ள வந்தாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்துல கால வச்சு மிதிச்சாங்க, கத்தியால குத்துனாங்கன்றத லைவ் வீடியோல சொல்லிருக்கணுமே, ஏன் சொல்லல? சொன்னது வந்து யாரோ வதந்தி ஒருத்தவங்க இல்ல, பரப்பு அந்த பரப்புற கூட்டத்துல இருந்த நபர்களுக்கு ஒரு அந்த தேசிய கட்சி, விஜயனுடைய மாநில கட்சி, கட்சியினுடைய அந்த மாவட்ட நிர்வாகியோட மனைவி தான் சொல்றாங்க. இல்ல வதந்தி பரப்பக்கூடிய நபர்களுக்கு பின்னால சப்போர்ட்டா ஒரு மாநில கட்சி, முன்னாள் முதலமைச்சரா இருந்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே வந்து தாவேக்கா மேல கை வச்சீங்கன்னா அப்படின்ற லெவலுக்கு பேசுறாருல்ல. குறிப்பாக வந்து பாத்தீங்களா, கொடி பறக்குது, தாவேக்கா கொடி பறக்குது அதிமுக கூட்டத்துலன்றாரு. ஒரு பக்கம் தேசிய கட்சி வந்து இறங்கி வந்து சப்போர்ட் பண்றாங்க வெளிப்படையாக. அப்போ அந்த வதந்தி பரப்பக்கூடிய நபர்களுக்கு ஒரு தைரியம் வருதுல்ல. கண்டிப்பா இதுல அந்த கட்சியினுடைய தாவேக்கா கட்சியினுடைய தொண்டர்கள், விஜயனோட ரசிகர்கள் யோசிச்சு பார்க்கணும். அவங்க வரும்பொழுது எங்க அண்ணன் தான், எங்க தளபதி தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவர் வந்து அசைக்க முடியாதவர், அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டாரு, ஏன்னா பிஜேபி வந்து கொள்கை எதிரி. அப்பனாக்கா பிஜேபியினுடைய கொள்கைகள் வந்து எங்களுக்கு பிடிக்காது. அதாவது பிஜேபி என்ன கொள்கை வச்சிருக்கு, மதத்தை வச்சு கலவரம் பண்ணுவோம், ஜாதியை வச்சு வன்முறை செய்யும், இதனால பல பேரை போட்டு தள்ளுவாங்க. இதுதான் குஜராத்ல நடந்தது, இதுதான் பல மாநிலங்கள் நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, நீங்க எந்த மகாராஷ்டிரா நடந்தது அல்லது மத்திய பிரதேசத்தில் நடந்தது, ஒட்டுமொத்தமாக பிஜேபி ஆட்சியை பிடிக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் நடந்தது இதுதான். இந்த கொள்கை வந்து எங்களுக்கு எதிரான கொள்கை, அதனால நாங்க பிஜேபி கொள்கை எதிரியா வச்சிருக்கோம். அந்த பிஜேபி கூட நேரடி கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக கூட நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், எனக்கு பிஜேபி கூட நேரடி கூட்டணி அவங்க வச்சிருக்காங்க. திமுக கூட நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், எனக்கு திமுக மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப பிஜேபி கூட யாரெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சேருகிறார்களோ அவங்க கூட நாங்க சேர மாட்டோம், ஏன்னா பிஜேபி தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் நம்புறீங்கல்ல, இதெல்லாம் நம்பித்தானே நீங்க விஜயை பாக்குறதுக்கு கூட்டம். அப்ப பிஜேபியை வந்து வலுவாக தளபதி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்க, அவர் சிஎம் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, இப்ப எப்படி வச்சு பார்த்துப்போம். இப்ப வர எலெக்ஷன்ல அதிமுக கூடயும் அதிமுக பிஜேபி கூட்டணி, அந்த கூட்டணியில விஜய் போய் சேர்ந்தாருன்னா இப்ப விஜயை ஆதரிக்கிறார், பிஜேபியை எதிர்க்கிறார் என்கிற காரணத்தினாலேயே நாங்கள் தளபதியை ஆதரிக்கிறோம், அவர் சிஎம் ஆகணும்னு சொன்ன நபர்கள் எல்லாம் அவர் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி, இப்படி போயிட்டாரு, இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப விஜய் வந்து கொள்கை எதிரியாக வைத்திருந்த பிஜேபி, அவன் தான் கொடுங்கோலன். இந்த மக்களுக்கு எப்படி திரைப்படத்துல ஒரு வில்லன், கொடூர வில்லன் இருப்பானோ அந்த வில்லன் தான் பிஜேபி. அப்ப ஹீரோ யாருனாக்கா விஜய், அந்த வில்லனை அடிச்சு போட வந்த ஹீரோ தான் விஜய். அப்ப இந்த ஹீரோவே வில்லன் கூட போய் கூட்டணி வைக்கிறாப்ல, அந்த வில்லன் கூட போய் சேர்ந்துக்கிறாப்லனாக்கா அப்ப அந்த பிஜேபி செய்த அத்தனை கொலைகள்லையும் விஜயனுடைய பங்கும் சேருகிறது கூட்டணி சேரும் பொழுது. இப்ப இப்படி கூட்டணி சேர்ந்தாக்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ, அப்ப இவன் தப்பான ஆளியா விஜய், நாம தான் அவனை வந்து சரியான ஆள் நினைச்சு ஏமாந்து போயிட்டோம். பாருங்க, இவன் வந்து ஒரு ரைடு விட்டாங்க, ஒரு ரைடு விட்டோடனே அவன் வந்து கட்சி ஆரம்பிச்சான், கட்சி ஆரம்பிச்சோடனே இப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சு, உடனடியா போய் பிஜேபி கிட்ட போய் கூட்டணி வைக்கிறான்னாக்கா அப்ப உங்ககிட்ட பிஜேபி எதிர்ப்பதற்கான எந்த துணிவும் முதுகெலும்பும் தைரியமும் இல்லாத ஒரு கோடை, ஒரு தொடை நடுங்கி நீ. எப்ப இந்த எடப்பாடியை சிஎம் ஆக்குவதற்காக தான் தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிச்சு நீ அவங்க கூட போய் கூட்டணி வச்சியா? எனக்கு எடப்பாடியே ஒரு புள்ளப்பூச்சி, அந்த புள்ளப்பூச்சி சிஎம் ஆக்குறதுக்கு நீ போய் அவருக்கு ஒரு ஸ்டார் பேச்சாளராக ஆகணுமா? இதற்காக நீ கட்சி ஆரம்பிச்சியா? நீ சிஎம் ஆகணும் பார்த்தாக்கா நீ கடைசியில அந்த சசிகலா அம்மாவுடைய காலில் விழுந்து தரையை நக்கி ஆட்சியை பிடித்த அந்த முட்டி தேய்ந்து போன எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்குவதற்கு, அந்த கோலையை தொடை நடுங்கி சிஎம் ஆக்குவதற்கு தான் நீ கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறியா? ஐயோ, இது தப்பான கட்சிப்பா, இனிமே நான் தாவேக்கு அல்ல, இனிமே நான் விஜய் ரசிகன் அல்ல, விஜய் ரசிகன் என்று சொன்னதுல இருந்து நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் ஒரு கோடை தொடை நடுங்கி, அது சினிமா வேறு, சினிமாவில ஹீரோசமா நடிக்கிறாப்ல, ஆனா ரியல்ல அவர் ஒரு 100% அவர் ஒரு கோழை, அதனால கட்சி விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த கட்சியில தொண்டர்கள்? அப்படி சொன்னாங்கன்னாக்க ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள், நீங்க அந்த கட்சியில கூட இருங்க.
அவர் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போனா நீங்க வெளியில வாங்க, அப்படின்னாக்கா நீங்க ஆதரவு தருவீங்க. ஏன்னா அதிமுக பிஜேபியுடன் விஜய் சேரப்போவது உறுதியாக போகிறது. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட். அப்ப சேரும் பொழுது சிஎம் கேண்டிடேட் யாரு அப்படிங்கறத நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம், அதனால அப்புறம் சொல்றேன்னு சொன்னாங்க, அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த திமுக நம்ம கொள்கை எதிரி பிஜேபி, ஆனா தற்பொழுது இந்த 41 உசிரை பழிவாங்கிய நமது தொண்டர்களை, நமது ரசிகர்களை பழிவாங்கிய இந்த திமுகவை நாம் தற்பொழுது உடனடியாக காவு வாங்க வேண்டும், அவர்களை நாம் உடனடியாக காலி செய்ய வேண்டும், இந்த ஆட்சிக்கு இறக்க வேண்டும். அப்படின்னாக்கா இன்னும் எத்தனை உசிரை நாம் பழி கொடுப்பது, எத்தனை ரசிகர்களை, எத்தனை பொதுமக்களை நாம் பழி கொடுப்பது. அதனால நாம அதிமுக பிஜேபி கூட ஒரு சமரசம் செஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம கூட்டணி வச்சிருக்கோம், எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம தனியா வருவோம், இப்படி சொல்லி அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி போகிறாரா இல்லையா என்பதை நீங்க பாருங்க. ஒருவேளை போனானா யோசிச்சு பாருங்க, அவருக்காக பிரச்சாரம் பண்ண போற ஒரு ஸ்டார் பேச்சாளர் இருப்பாங்கல்ல, அவரு பேச்சு இவரு சிங்கமுத்தன் போய் பிரச்சாரம் பண்ணுவாரு அதிமுகவிற்கு. அதே மாதிரி இந்த ஒரு நடிகை ஒருத்தவங்க இருக்காங்க, சங்கமம் படத்துல நடிச்சவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார் பேச்சாளர்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசி அவருக்காக ஓட்டு கேட்க போவாங்க. அந்த குண்டுகிழவன் ஒருத்தர் இருப்பாரு, அவர்லாம் ஓட்டு கேட்க போவாரு. அந்த மாதிரி நமிதா எல்லாம் கூட ஓட்டு கேட்க போவாங்க. அந்த மாதிரியான வரிசையில விஜய் கட்சி ஆரம்பிச்சு கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருக்கிறதுக்கான ஒரு நமிதா மாதிரியான ஒரு பேச்சாளரத்தான் அவங்க தளபதி ஆக போகுது அப்படிங்கறத நீ யோசிக்க, அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.